யாருக்கு ஓட்டு போட்டோம் அதெல்லாம் தெரியாது. மதுரையில் வந்து பிடிஆர் ஒரு 100 ஆண்டு கால திராவிட பாரம்பரியம் கொண்டவர், அவர் தோற்கிறாரு. அந்த பக்கம் குஷ்பு அவருடைய கணவர் சுந்தர்சி, அவர் அறியப்பட்ட முகம், ஆனாலும் அரசியலுக்கு புதுசு, அவரும் தோத்து போறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாரு, இவர் 2ஆம் இடத்துக்கு பிடிஆர் தள்ளப்படுறாரு. முதல் இடத்திற்கு ஊடகங்கள்ல எல்லா ஊடகவாதங்கள்லையும் காமெடியாக்கப்பட்ட, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, கேட்குற கேள்விகளுக்கே பதில் சொல்ல திணறுகிற ஒருத்தர். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய பேச்சு மூலமாக பேசிக்கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஊடக முகமாகவே அறியப்பட்ட அவர் ஒரு மாற்று கட்சி, ஒரு லற்றுப்பேடு கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட ஒருத்தர் முஸ்தபா வெற்றியை பெற்று அவர் ஆயிரக்கணக்கான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. அப்போ தான் ஸ்ரீநாத் போறாரு தூத்துக்குடிக்கோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மக்கள் போராளியோ, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கோ, இல்லை மீனவர் பிரச்சனைக்கோ, இல்லை அங்கக்கூடிய மீன் கழிவு போராட்டத்துக்கோ எந்த களத்திலும் அவர் இல்லை. ஆனாலும் களத்திலே இல்லாத ஸ்ரீநாத் அவருக்கான வாக்கு விழுது கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள் மேலே தாண்டி அவர் வெற்றி பெறாரு. இப்போ தான் வந்தார் மிஸ்ரான்னு ஒருத்தர், ஜெகநாத் மிஸ்ரா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் அறிவிப்பிற்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, அந்த சமூக அமைப்பு. அவர் வந்து வெற்றி பெறாரு. வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கல. கொள்கை என்ன அப்படின்னு தமிழக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் கேட்குறோம். கொள்கை அவங்களுக்கு கிடையாது, கொள்கை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தலை ஜெயிப்பதற்கு கொள்கையெல்லாம் தேவையில்லை.